அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு 10 நாளுக்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். உங்களுடைய மனம், உடல் அனைத்துமே தெளிவாக இருக்கும். அப்பப்போ சில குழப்பங்களும் தெளிவற்ற சூழ்நிலையும் உருவாகும். ஆனாலும் இந்த குரு நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு தெளிவு உண்டாகும். எப்பவுமே முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் கண்டிப்பா மன தெளிவு இதெல்லாம் உண்டாகும். முகம் பாத்தீங்கன்னா ஒரு பலன்னு எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த மாசம் உங்களுக்கு அமையும். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி சுக்கிரனோட இணைவு இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுதான். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. அப்போ முயற்சிகள்ல சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடும். இருந்தாலும் சகோதர வழியிலையும் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகும். ஆனா அதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்காது. நீங்க அதை பத்தி நினைச்சு மனக்கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான். மனக்கவலையை விட்டுட்டு தினமும் தியானம் செய்யுங்க, உங்களுக்கு மனக்கவலை குறையும் அப்படிங்கிறது தான். அதே போல இந்த டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் போகணும் அப்படின்னா தினமும் காலையில ஒரு உடற்பயிற்சி செய்வது, அல்லது கொஞ்ச தூரம் நடந்துட்டு வர்றது, அல்லது தினமும் காலையில ஒரு 10 நிமிடம் தியானம் செய்வது, இதையெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். குரு அடுத்து கடகத்துக்கு போற வரைக்கும் இதை நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான். மேலும் பாத்தீங்கன்னா தந்தை வழி, தாய் வழி உறவுகள் மூலமாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். அதனால டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு போட்டி பந்தயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு தேர்வு வருது அப்படின்னா டென்ஷன் ஆகாம பாத்துக்கங்க அப்படிங்கிறது தான். நல்ல சாப்பாடு சாப்பிடணும். அலைச்சல்களும் இருக்கும். இருந்தாலும் ஒரு மனம் தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா காலையில ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணும்போது மாணவர்களாக இருக்கட்டும், மிதுன ராசி அன்பர்கள் அனைவருமே கொஞ்சம் டென்ஷன் குறையணும் அப்படின்னா ஒரு 10 நிமிடம் தியானம் செய்வது மிக சிறப்பு அப்படிங்கிறது தான். இந்த மாதத்துல தொழிலாளர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நீங்க ஒரு டீ காஃபி வாங்கி கொடுக்கறது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதை தொடர்ந்து செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.